மதவாத அரசியல் மதவாத அரசியல் முன்னெடுக்கப்படுற நாடுகள் என்று சொல்லி ஒரு பட்டியல் போட்டு பார்க்குற நேரத்தில் இந்தியாவுக்கு எப்போவுமே மிக முக்கியமான ஒரு இடம் இருக்கும். அதிலும் குறிப்பாக இந்துத்துவா கொள்கையை கடுமையாக பின்பற்றக்கூடிய சில கட்சிகள், பாரதிய ஜனதா கட்சி உட்பட அதோட சம்பந்தப்பட்ட சில கட்சிகளோட ஆட்சி நிலவர மாநிலங்களில் இதை பார்க்க முடியும். இதுக்கு பல உதாரணங்கள் கடந்த காலங்கள்லையும் பதிவாகியிருக்கு. அந்த மாதிரியான இன்னும் ஒரு சம்பவம் கூட இப்போ பதிவாகியிருக்கு. நீதிமன்றத்தை சிலர் நாடி ஒரு உத்தரவை கூட அதுக்கு எதிராக பெற்றுக்கொண்டு இருக்கிறதா செய்திகள் வெளியாகியிருக்கு. இதே நிலைமை இந்தியாவில் இப்போ வட மாநிலத்தில் உருவாகி இருக்கிற இந்த நிலைமைன்றது நாளைக்கு மற்ற மாநிலங்களையும் பரவ முடியும், மற்ற நாடுகள்லையும், இலங்கையிலையும் கூட அதே மாதிரியான ஒரு நிலைமை எதிர்காலத்தில் ஏற்பட்டாலும் ஆச்சரியப்படுறது கொண்டும் இல்லை. முஸ்லிம்கள் இங்கிருந்து வெளியேற்றப்படணும், வர்த்தகம் செய்யக்கூடாது, தொழில் வாய்ப்பு வழங்கக்கூடாது என்ற மாதிரியான ஒரு கடுமையான உத்தரவு போலீஸாலையும் அந்த மாநிலத்தை நிர்வகிக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியாலையும் இப்போ பிறப்பிக்கப்பட்டிருக்கிறதா ஒரு செய்தி வெளியாகி இருக்கு. அரசியல், இந்திய அரசியலில் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிற சம்பவமாக இது பதிவாகி இருக்கு. இது ஒரு சென்சிட்டிவான விஷயம். கடைசி வரைக்கும் இந்த காணொலியை பார்த்ததுக்கு பிறகு உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் தாராளமாக பதிவு செய்யலாம். இப்போ என்ன நடந்து கொண்டிருக்குன்னு சொல்லி விளக்கமாக பார்க்கலாம். வணக்கம், நான் கிருஷாந்த் ராஜ். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு மத சார்பின்மை கொண்ட நாடு என்றது அரசியலமைப்பில் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிற விஷயம்ன்றதை சில அரசியல் கட்சிகள் தொடர்ச்சியாகவே சொல்லி வந்தாலும் கூட அந்த மத சார்பின்மை என்ற கொள்கையை முற்றுமுழுதாக பின்பற்றதுக்கு இன்னும் பல வருஷங்கள், சில தசாப்தங்கள் கூட தேவைப்படலாம் என்று சொல்லி யோசிக்கிற அளவுக்கு தான் வட மாநிலங்களில் சில முக்கியமான சம்பவங்கள் தொடர்ச்சியாகவே பதிவாகி கொண்டிருக்கு. குறிப்பாக இப்போ வட மாநிலத்தில் 2 மாநிலங்களில் இந்த மாதிரியான ஒரு சம்பவம் பதிவாகி இருக்கு. ஒட்டுமொத்தமாக இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்திய மக்கள் தொகையில் 3 வீதமானவர்கள், 1.4 பில்லியன் மக்கள் தொகையை கொண்ட இந்தியாவில் 3 வீதமானவர்கள் வெஜிடேரியன் என்ற விஷயம் ஒரு புள்ளி விபரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்படி வெஜிடேரியனாக இருக்கிறதும் நான் வெஜிடேரியனாக இருக்கிறதும் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட சுதந்திரமும் உரிமையும் கூட. அதை யாருமே கேள்வி கேட்க முடியாது. ஆனால் அந்த நபர் சாப்பிட்ற இடத்தை தெரிவு செய்ய போகிறது அந்த நபராக தான் இருக்க போகிறாரு. அவர் ஒரு இந்திட கடையில் சாப்பிட போகிறாரா இல்லாட்டி இஸ்லாமியருடைய கடையில் சாப்பிட போகிறாரான்றதை தீர்மானிக்க போகிறது அந்த நபராக தான் இருக்க போகிறாரு. அது அவருடைய தனிப்பட்ட விருப்பு வெறுப்புக்கு உட்பட்ட விஷயம். ஆனால் இதுதான் இப்போ அரசியல் செய்யப்படுற ஒரு விஷயமா வட மாநிலங்களில் உருவாகி இருக்கிற ஒரு புது பிரச்சனைன்னு சொல்லி கூட சொல்ல முடியும். குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி நிலவக்கூடிய உத்தரப்பிரதேசத்திலையும் உத்தரகாண்ட்லையும் ஒரு மிக முக்கியமான பிரச்சனை இந்த நாட்களில் பரபரப்பாக பேசப்பட்டு வருது. இந்தியாவில் இந்துக்கள் மத்தியில், குறிப்பாக வடமாநில இந்துக்கள் மத்தியில் மிக பிரபலமான ஒரு யாத்திரை இருக்கிறதா சொல்லப்படுது. கன்வார் யாத்திரை இல்லாட்டி காவடி யாத்திரை என்று சொல்லி இது அடையாளப்படுத்தப்படுது. சிவனுக்காக செய்யப்படுற ஒரு வழிபாடு. லட்சக்கணக்கான மக்கள் யாத்திரையா, நடபாதையா போய் புனித தலங்களில் நீரை பெற்றுக்கொண்டு அதை சிவனுக்கு அபிஷேகம் செய்கிறது தான் இந்த வழிபாட்டு முறைன்னு சொல்லி சொல்லப்படுது. புராணங்கள்லையும் இதிகாசங்கள்லையும் இந்த வழிபாட்டை முதல்ல ராவணன் சிவனுக்காக செய்ததாகவும் அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் சிவபக்தர்கள் இந்த வழிபாட்டில் தொடர்ச்சியாக ஒவ்வொரு வருஷமும் ஈடுபட்டு வரதாகவும் சொல்லப்படுது. இந்த வட மாநிலத்தில் நடத்தப்படுற வழிபாட்டு முறையில் உத்தரப்பிரதேசம், உத்தரகாண்ட், மத்திய பிரதேசம், ஹரியானா, டெல்லி, ராஜஸ்தான் இந்த மாதிரியான மாநிலங்களை சேர்ந்த லட்சக்கணக்கானவர்கள் கலந்து கொள்வது வளமையான ஒரு விஷயம். இந்த மாதிரி பாத யாத்திரையை லட்சக்கணக்கானவர்கள் பயணம் செய்து புனித கங்கைகளில் நீரை பெற்று சிவாலயங்களுக்கு போய் அதை அபிஷேகம் செய்கிறது வளமையான ஒரு விஷயமா இருந்து வருது. இப்படி உத்தரப்பிரதேசத்திலையும் லட்சக்கணக்கான பக்தர்கள் ஒவ்வொரு வருஷமும் இந்த வழிபாட்டில் கலந்து கொள்றாங்க. உத்தரப்பிரதேசம் என்று சொன்னதுமே இந்துக்கள் பெரும்பான்மையாக இருந்தாலும் கூட, சிறுபான்மையினர் அங்கே இருக்கிறது இஸ்லாமியர்களாக இருந்தாலும் கூட, ஏராளமான வர்த்தக நிலையங்கள் இஸ்லாமியர்களுக்கு சொந்தமானதாக இருந்து வருது. எப்படி வர்த்தக நடவடிக்கையில் ஈடுபட்டு வர இந்த இஸ்லாமியர்களை ஒடுக்கிறதுக்காக கடந்த காலங்களில் பல வருஷங்களாகவே திட்டமிட்ட பல நடவடிக்கைகள் இந்த மாநிலத்தினுடைய அரசாங்கத்தாலையும் போலீஸாலையும் முன்னெடுக்கப்பட்டு வந்திருக்கு. போக்குவரத்து சீர் செய்யணும் என்ற பெயரில் வீதி தடைகள் கடந்த காலங்களில் போடப்பட்டிருக்கு. முஸ்லிம்கள் முன்வைக்கிற குற்றச்சாட்டு என்னென்னு சொன்னால், எங்களுடைய இந்த பக்கத்தில் இருக்கிற வர்த்தக நிலையங்களுக்கு, உணவகங்களுக்கு இந்த நிகழ்வில் வழிபாட்டில் கலந்து கொள்றவர்கள் வரக்கூடாது, அதை தடை செய்யணும் என்ற நோக்கத்தில் தான் இந்த மாதிரியான வீதி தடைகளை போலீஸ் ஏற்படுத்துது என்ற குற்றச்சாட்டை நீண்ட காலமாகவே அங்கே இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் முன் வச்சிருந்தாங்க. இதுக்கு பிறகு இன்னும் ஒரு படி மேலே போய் அங்கே இருக்கிற வர்த்தக நிலையங்களுக்கு யாரும் போகக்கூடாது, முஸ்லிம்களினுடைய வர்த்தக நிலையங்களுக்கு போகக்கூடாது, நாங்கள் ஒரு புனிதமான யாத்திரையில் ஈடுபட்டு வரோம், புனிதம் இல்லாத உணவுகளை தயாரித்து அந்த உணவகங்களில் விற்பனை செய்கிறாங்க, இதனால் அங்கே யாருமே சாப்பிட போகக்கூடாதுன்ற மாதிரியான ஒரு பிரசாரமும் மத
வெறுப்புத்தன்மை ஏற்படுத்துகிற மாதிரியான ஒரு பிரசாரம் கூட பலராலையும் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. இதுக்கு பிறகு இன்னும் ஒரு கட்டம் மேலே போய் அந்த கடைகளோட பெயரை மாற்ற சொல்லியும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் கடந்த காலத்தில் பதிவான சம்பவங்கள். பொதுவான பெயர்கள் கொண்ட உணவகங்களுக்கு அந்த பெயர் மாற்றப்படணும், உங்களுடைய உரிமையாளருடைய பெயர் என்னவோ அது குறிப்பிடப்பட்டு இஸ்லாமியர் என்றதை அடையாளப்படுத்துகிற மாதிரி அந்த கடைக்கு பெயர் வைக்கப்படணும் என்ற உத்தரவும் கடந்த காலங்களில் பிறப்பிக்கப்பட்டிருக்கு. இந்நேரம் சில முஸ்லிம்கள் தங்களுடைய வர்த்தக நிலையத்துக்கு இந்து கடவுள்களோட பெயர் வச்சிருக்கிறதாவும் ஒரு குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டிருந்தது. கணபதி என்ற மாதிரியான பெயர்களில் கூட வர்த்தக நோக்கத்தை அடிப்படையாக கொண்டு இந்துக்கள் அதிகமாக வரக்கூடிய ஒரு பிரதேசம் என்றதால இந்த மாதிரியான பெயர்கள் வைக்கப்பட்டிருக்கு. இதனால் எங்களுடைய புனித தன்மை கெட்டு போகுது, இங்கே இந்துக்கள் போய் சாப்பிட முடியும், மாமிசத்தோடு சேர்த்து வேறு உணவுகளையும் சமைக்க முடியும், இதனால் இந்த யாத்திரையில் ஈடுபட்டவர்களுடைய புனித தன்மை நோக்கம் கெட்டு போகுது என்ற மாதிரியான கருத்துக்கள் கூட தொடர்ச்சியாகவே முன்வைக்கப்பட்டு வந்திருந்தது. இப்போ இன்னும் ஒரு கட்டம் மேலே போய் அங்கே இருக்கிற போலீஸும் மாநில போலீஸ் மாநில அரசாங்கம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சிதான் அங்கு நிலவி வருது. முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் மிக முக்கியமான ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்கிறதா செய்திகள் வெளியாகி இருக்கு. கடைகளோட உரிமையாளர் யாரோ அவருடைய பேர் பெரிய எழுத்துல காட்சிப்படுத்தப்படணும். இது மட்டும் கிடையாது, அங்கு வேலை செய்கிறவர்கள் யாரு, அங்க இருக்கிற பணியாளர்கள் சம்பந்தமான விவரங்களையும் அந்த கடை உரிமையாளர் காட்சிப்படுத்தணும் என்ற விஷயம் ஒரு உத்தரவாவே அரசாங்கத்தாலையும் போலீசாலையும் அறிவிக்கப்பட்டிருக்கு. பலர் கட்டாயப்படுத்தப்பட்டிருக்கிறதா செய்திகள் வெளியாகி இருக்கு. அதே நேரத்தில் போலீசால இன்னும் ஒரு உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டிருக்கு. கடையா போய் முஸ்லிம்கள் யாராவது இங்கே வேலை செய்வாங்களா இருந்தால் அவங்கள வேலையிலிருந்து நிப்பாட்டணும் என்ற மாதிரியான உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டிருக்கு. முஸ்லிம்களை நீ வேலைக்கு எடுக்கக்கூடாது என்ற மாதிரியான விஷயத்தை போலீஸ் சொன்னதாகவும் சில தகவல்கள் வெளியாகி இருக்கு. ஆனால் சில ஊடகங்கள் அணுகி இந்த மாதிரியான கேள்வியை கேட்ட சந்தர்ப்பத்தில் அப்படியான இந்த உத்தரவும் பிறப்பிக்கப்படல் என்ற விஷயத்தை உத்தரப்பிரதேசத்தினுடைய போலீஸ் சொல்லியிருக்கிறதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கு. ஆனால் இந்த பிரச்சனை இப்போ நீதிமன்றத்துக்கு கொண்டு போகப்பட்டிருக்கு. இந்திய உச்ச நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு இஸ்லாமியர்களால் பதிவு செய்யப்பட்டு மிக முக்கியமான ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு. ஒரு உணவகத்தில் விற்பனை செய்யப்படுற உணவு சம்பந்தமான விவரங்களை காட்சிப்படுத்தலாமே தவிர அங்கே வேலை செய்கிறவங்க யாரு, அவங்களுடைய பெயர் விபரம் என்ன, உரிமையாளருடைய பெயர் விபரம் என்ன என்று சொல்லி காட்சிப்படுத்த சொல்லி உத்தரவிட முடியாது என்ற விஷயத்தை இந்தியாவினுடைய உச்ச நீதிமன்றம் மிக தெளிவாக சொல்லி இருக்கிறதா சொல்லப்படுது. இந்த மாதிரியான ஒரு உத்தரவு ஏன் பிறப்பிக்கப்படுதுன்னு சொல்லி வார வெள்ளிக்கிழமைக்குள்ள 2 மாநிலங்களினுடைய அரசாங்கங்களும் பதிலளிக்கணும் என்ற விஷயத்தையும் கூட இந்திய உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கிறதா இப்போ தகவல்கள் வெளியாகி இருக்கு. இது ஒரு மத வெறுப்புத்தன்மையை ஏற்படுத்துகிற மாதிரியான செயற்பாடு, அரசியல் உள்நோக்கம் இருக்கின்ற விஷயத்தை பலரும் தொடர்ச்சியாகவே சுட்டி காட்டி வராங்க. குறிப்பாக இந்த யாத்திரையில் கலந்து கொள்றவர்களுக்காக ஒவ்வொரு வருஷமும் முஸ்லிம்களால் ஒரு முகாம் நடத்தப்படுறது வளமையாக இருந்து வந்திருக்கு. ஆனால் இப்போ ஒரு பதற்றமான சூழல் நிலவி இருக்கு, ஒரு மோதல் உருவாகலாம் என்ற அச்சம் காரணமாக இந்த வருஷம் அதை நாங்கள் ஏற்பாடு செய்யலை என்ற விஷயத்தையும் அதை வழக்கமாக ஏற்பாடு செய்யக்கூடிய அந்த அமைப்பு சார்ந்தவர்கள் இப்போ சொல்லி இருக்கிறது உண்மையிலேயே ஒரு கவலை தரக்கூடிய ஒரு விஷயம். அங்கே மக்களுக்கு இடையில இந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. இந்த யாத்திரையில் கலந்து கொள்றவர்கள் கூட சொல்லக்கூடிய விஷயம், உணவகம் யாருடையது என்றதை பற்றியெல்லாம் எங்களுக்கு பிரச்சனை கிடையாது, எங்களுக்கு பொருத்தமான உணவு எங்கே விற்பனை செய்யப்படுதோ அதை தேடி நாங்கள் சாப்பிடுவோம். இது இஸ்லாமியருடையதாக இருக்கலாம், இல்லாட்டி இந்துவுடையதாக இருக்கலாம், அதை பற்றி எந்த விதமான பிரச்சனையும் எங்களுக்கு கிடையாது என்ற விஷயத்தை இந்த யாத்திரையில் கலந்து கொள்ளக்கூடியவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. எங்களுடைய யாத்திரை புனிதமானதா இருக்கா இல்லையான்றதை பாதுகாக்க வேண்டியது நாங்கள் தான், அதனால நாங்கள் தான் கவனமாக செயற்படணுமே தவிர மற்றவர்களை குற்றம் சுமத்த முடியாது என்ற கருத்தையும் கூட சிலர் ஊடகங்களுக்கு சொல்லி இருக்கிறதா தகவல்கள் வெளியாகி இருக்கு. இப்போ வட மாநிலங்களில் இந்த மாதிரியான பிரச்சனை இருக்குன்னு சொல்லி பொதுவாக சொன்னாலும் கூட ஒரு மாவட்ட ரீதியில் பிறப்பிக்கப்பட்ட உத்தரவுன்றது ஆரம்பத்தில் மாவட்டமாக பிறப்பிக்கப்பட்டது, அதுக்கு பிறகு ஒட்டுமொத்த மாநிலத்துக்கும் இது பொருந்தும் என்றது மாநில அரசாங்கத்தாலையும் போலீசாலையும் அறிவிக்கப்பட்டிருந்தது. இது நாளைக்கு இந்தியாவினுடைய மற்ற மாநிலங்களையும் பரவுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. அதே நேரம் வேறு நாடுகளில் கூட இதே மாதிரியான ஒரு நிலைமை உருவாக முடியும். ஆனால் இது நடைமுறை சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம். இந்த மாதிரியான பாத யாத்திரைன்றது இந்தியாவில் மட்டும் கிடையாது, எல்லா நாடுகள்லையும் நடத்தப்படுது. இலங்கையிலையும் கூட இந்த மாதிரியான பாத யாத்திரைன்றது இருக்குது. இப்போ கதிர்காமத்துக்கு நாங்கள் போகிற சந்தர்ப்பத்தில் அங்கே இஸ்லாமியர்களுடைய கடையும் இருக்குது, சிங்களவர்களுடைய கடையும் இருக்குது, இந்துக்களுடைய கடையும் இருக்குது. எந்த கடையில் சாப்பிடணுன்றதை தீர்மானிக்கிறது அந்த யாத்திரையில் ஈடுபடக்கூடிய நபர்தானே தவிர கடை உரிமையாளர் அதை தீர்மானிக்க முடியாது. அவருடைய பேர் அங்கு காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றதுக்காக அங்கே சமைக்கப்படுற உணவுகள் எல்லாமே புனிதமானதாக இருக்கும், அது வெஜிடேரியனாக 100% இருக்கும் என்று சொல்லி நம்பவும் முடியாது. இப்போ இந்தியாவில் உருவாகி இருக்கிற இந்த நிலைமைன்றது நாளைக்கு இலங்கையில் ஏற்பட்டாலும் கூட ஆச்சரியப்படுறது கொண்டும் கிடையாது. இது அரசியல் நோக்கத்துக்காக செய்யப்படுற ஒரு விதமான சூழ்ச்சின்றதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. குறிப்பாக நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இந்தியா ஒரு மத சார்பில்லாத
நாடு என்றது அரசியலமைப்பில் இருக்குது என்றது பொதுப்படையாக சொல்லப்பட்டாலும் கூட அதை அடைகிறதுக்கு நடைமுறை சாத்தியமாக்குறதுக்கு இன்னும் பல வருஷங்கள் சில தசாப்தங்கள் கூட சில நேரங்களில் தேவைப்படலாம். இதுக்கான ஒரு தடை உத்தரவு இப்போ நீதிமன்றத்தால் பிறப்பிக்கப்பட்டிருந்தாலும் கூட வார வெள்ளிக்கிழமை திரும்பவும் வழக்கு விசாரணை நடத்தப்பட இருக்கிறதா சொல்லப்படுது. என்ன நடக்கும்ன்றது யாருக்குமே தெரியாது. ஒரு பதற்றமான சூழல் அந்த வட மாநிலங்களில் நிலவுறதா தான் செய்திகளில் தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. என்ன நடக்கும்ன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்டில் பதிவு செய்யுங்க. இன்னும் ஒரு காணொலியில் இன்னும் ஒரு தகவலோடு சந்திக்கலாம். வணக்கம்.